காலத்துல பெண்கள்கிட்ட அடிவண்ணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. நீங்க பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் வீடு வீடா போய் நாயை பிடிங்க கொண்டு சொல்லி பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் உங்களுடைய வேலை செய்து சரிதானே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. ஒழுங்கா வேலை செய்திருக்கணும். நீர் எனக்கு படிக்க எம்பிபிஎஸ் அதோட மாஸ்டர் 2 செய்திருக்கேன். நான் சொல்றேன் உண்மை மாதிரி கொடி கட்டி நான் எம்பியா வரையில நீங்கள் பெண்களோட சேர்ட்ட விட்டதுக்காண்டி படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவண்ணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன் எம்பி என்றது ஆக்சிடென்ட்க்கு பிறகு கார்ல மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாத ஒரு வைத்தியரா ஆனா நான் சொல்றேன் ஆக்சிடென்ட்க்கு பிறகு இலங்கையின் சனத்தொகை 2,25,000 என்று சொன்னவர் தான் எங்களுடைய இலங்கை 2 கோடி 20 லட்சம் தெரியும். 2 கோடி 20 அதுல வீடியோ வந்து என்னென்றால் தனிப்பட்ட ரீதியா நானும் கவலைப்பட்டு சொல்லுங்க. நான் கேட்கிறேன் ஐயா நீங்கள் ஒரு பாராளுமன்ற அமைச்சர். நான் கேட்கிறது பிரச்சனை தான். நான் மக்களுடைய பிரச்சனையை கதை கேட்கல. எங்களுடைய இளங்குமரனுக்கு இது கதைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும் தான் கதைக்கிறேன். மைக்கடி பாடுங்க அவங்க 2 பேரும். இந்த பிரச்சனை சட்ட ரீதியா ஒருவர் இதற்கு படித்த ஒரு பெண்மணியில் அந்த கதையை ஒரு நாளும் இல்லை. அது ஒரு நாள் தாண்டவத்தனமான பதவி சொல்லாதீங்க. கௌரவ ஜனாதிபதிக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. கௌரவ ஆளுநருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அந்த இடத்துக்கு போன் பண்ணினது முதலாவதான் இளங்குமரன் அவர்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறார்கள். பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள். பிரதேச சபையில் அனுமதி எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிகாரிகளை அவமானப்படுத்துற மாதிரி அல்லது அவர்களை நாங்கள் கீழ்த்தரப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் நான் கேட்கிற ஜனாதிபதி நான் கேட்கறது தயவு செய்து நீதிமன்ற பிரச்சனையாக ஆக்க வேண்டாம். இது வந்து டிசிசி மீட்டிங்ல முடிக்க வச்ச பிரச்சனை. கௌரவ ஆளுநர் அமைச்சர் நீங்க போய் அந்த பொதுமக்களோட கலந்துரையாடி அது போன்ற விசேட கூட்டத்தை எங்களை போன முறை விசேட கூட்டம் அழைக்கப்பட்டிருக்கிறது. கௌரவ பிரதீபன் அல்ல பிரதீபனுடைய அசிஸ்டன்ட் டிஏஆல ஒரு கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட மக்கள் ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு எங்களுடைய மின்சார சபையிலிருந்து 12 பேரை கூப்பிட்டு இருக்கிறார். அதுக்குள்ள சரி நீங்கள் கொடி காட்டி தூக்கிட்டு அரசியல் பண்ணீங்க. நான் எங்கேயோ இருந்துட்டு அரசியல் இந்த பிரச்சனை பொதுமக்களை கூப்பிடுறாங்க. வெளிப்பாடுகளை அஞ்சல் வெளிப்பாடுகளை அந்த
அந்த 21 குடும்பத்தை கூப்பிட்டு முடிவெடுக்க மாட்டதான் நான் கூட பொய்யா இருந்தா ஒரு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றேன்டா 21 குடும்பம் சைடு ஆளு கடிதம் கொடுத்தது சரி வேலை செய்திருக்கோம். நீர் அவர் மாஸ்டர் செஞ்சீங்க நம்ம மாதிரி கொடி காட்டி நான் இந்தியாவிலே பெண்களோட சேர்ந்த விட்டுருக்கேன். படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவெண்ணா தான் நீங்க அவங்க பெண்ணாண்ட நிக்கிறாங்க. என்னுடைய விலங்குலாம் இந்தியாவில் இலங்கையில சரத்தோட அதுல வீடியோ வந்து ஐயா நீங்களோட அமைச்சர் நான் மக்களுடைய பிரச்சனை கலைக்கவில்லை. என்னுடைய நான் மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் கலைக்கிறேன். நான் மக்களுடைய நீங்க எல்லாருமே என்னோட தான் பேசணுமே தவிர அதிகாரிகளோட அல்ல. அதான் சபையில முறை. தொடர்ச்சியாக இந்த யாழ்ப்பாண மாவட்டம் யாழ்ப்பாணத்துக்கு பெருமை ஒன்று இருக்குதாங்க. அந்த பெருமையை சீர்குலைக்காகத்தான் நான் கேட்கிறேன். வடக்கு மாநிலம் நான் படிக்கிறேன். உம்முடைய சேட்டியை கொண்டே வடக்கு மாநிலத்துல வையம் நீங்க பாராளுமன்ற கன்சார்ட்ல இருக்கு பாப்பமா. ஆனா நீங்க வடக்கு மாநிலம் இல்ல என்ன பாராளுமன்றத்துல கதைக்காலம் பண்ணிக்கீங்க வெட்டினால் அது கூட நீங்க செய்த துரோகம். என்னுடைய 500 இதுல 10 ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. அரசியல் கவர்மெண்ட் கதைக்கு மைக்கேல் மைக் நிப்பாடு தான் இருக்கு. கதைக்கு கவர்மெண்ட் அரசியல் நான் கேட்கிறது 11 நான் கேட்கிறது 19 குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை கூப்பிடே அப்ப அந்த இந்த பிரச்சனை முடிப்பா. குடும்பத்தை கூப்பிட்டு கௌரவ டிஏவோட சேர்ந்து ஒரு அரசியலும் இல்லையா? நான் சுயேட்ட குழு, நீங்க தான் அரசியல் கட்சி. நான் சுயேட்ட குழு, எனக்கு இந்த அரசியல் நீங்க எழுதினார். உங்க விமல் ரத்நாயக என்ன செய்திருக்கார்? ஸ்வஸ்திகா அப்படிங்கிறத பற்றி நான் கதைக்காக இல்லை சொல்லி ஐயா நான் தெளிவா சம்பந்தமான ஆதாரம் அனுப்பப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குழந்தை பிள்ளை அவமானப்படுத்தி கொடுக்குற என்ன சொன்னீங்களா? என்ன மாதிரி வார்த்தையை நீங்களே உங்களோட வாயால கவலைப்படுத்தி போட்டு ஒரு கார் வளர்க்குறேன். அடுத்த முறை தயவு செய்து ஹெல்மெட்டோட போட்டு கார்ல அனுப்பும்போது கலாட்டி வளையாங்கனையோ அதான் கண்ணுக்கு முன்னால நிர்வாகத்துல திருப்படி இப்படி உண்டு இப்படி ஒரு ஆள் அவமானப்படுத்திக் கொண்டு மக்கள் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை அரசாங்கம் எவ்வளவு கவனமா சபையில இப்படி ஆளாவது தனி விட்டுப்பாங்க. ஒரு எம்பி இந்த வரையும் நான் யாராவது தனிப்பட்ட தாக்கிருக்கு நம்மள தயவு செய்து நான் சொல்றேன். மக்களுடைய தீர்ப்பம் மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான்.
கொஞ்சம் நிலை பார்க்க ஜனாதிபதி கடிதம் அனுப்பினா அர்ஜுனா ஏன் நீங்கள் அதுக்கு மின்சாரம் இங்க வாங்க அர்ஜுனா, நான் மீண்டும் தயவா கேட்கிறேன், சரியா? இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், ஒன்று. ரெண்டாவது அரசியல் ஆக்க வேண்டாம். சகோதரர்களே, நான் இந்த இடத்துல வந்து அரசியல்வாதியா பேசுறேன் உங்களுக்கு இல்ல. அப்ப நான் சரி அடே நான் சரியா? நானும் கூட பார்த்தா அதே மரியாதை கொடுக்கிற அந்த மரியாதை வாங்கி கொள்ளணும். நான் தயவா கேட்கிறேன் மீண்டும் கேட்கிறேன். இந்த கூட்டத்தை நடத்தணுமா இல்லையா? சரியா? அது நான் பாட்டுறீங்களா கொஞ்சம்? அடுத்தது பொதுமக்களுக்கான மின்சார விநியோகம் தொடர்பாக இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் மாவட்டத்துக்குரிய அபிவிருத்தி குழு கூட்டம் அதன் தலைவர் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மதலிங்கம் பிரதீபன், வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் ரஜீபன், இளங்குமரன், ஸ்ரீ பவனந்தராஜா உட்பட அரசு அதிகாரிகள், துறைசார் நிபுணர்கள், பாதுகாப்பு பிரிவினர் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது அங்கு வருகை தந்த அரசு அதிகாரிகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அவதூறாக, குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அங்கு அவதூறாக கருத்துக்களை தெரிவித்ததாகவும், இவ்வாறு அதிகாரிகள் மீது அவதூறு பரப்பப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், அர்ச்சுனா தனிப்பட்ட ரீதியான பேச்சுவார்த்தைகளை அங்கு அதிகளவு ஈடுபட்டு சபையினுடைய கூட்டத்தினை குழப்பும் வகையில் அவர்கள் இருவரும் நடந்து கொண்டனர். தனிப்பட்ட விடயங்கள் தொடர்பாக மிகவும் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றது. இதனால் சீற்றமடைந்த சிவஞானம் ஸ்ரீதரன் அங்கிருந்து தான் வெளிநடப்பு செய்வதாக உடனடியாக எழுந்து கூட்டத்தில் இருந்து சென்று விட்டார். இந்த நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கு அமைச்சர் சந்திரசேகரன் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு இறுதியாக கடும் தொனியில் பேசி இனி இருவரும் குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என இருவரையும் இருக்கையில் அமர்த்தப்பட்டு அதன் பின்னர் தற்பொழுது கூட்டம் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.